அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னால் மட்டன் கிரேவி பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலி நாங்கள் ஏற்கனவே மட்டன் பாயில் பண்ணி அதை பண்ண போகிறோம். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ அதேமாதிரி நான் உங்களுக்கு ஜென்ரல் கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டீங்க நண்பா. ஸோ நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா எனக்காக. ஓகே நண்பா. ஸோ என்னோடய வீடியோ எதுவும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். மட்டன் கிரேவி சூப்பராகும் நண்பா. ஸோ இது நல்ல ஒரு வேறு ஸ்டைலில் பண்ணுறேன் பாருங்கள். மட்டன் ஸ்டைல் இதுக்காக நீங்கள் தோணும் உங்களுக்கு. ஸோ நான் உம்ரா போயிட்டு இருந்தேன் நேற்று. ஸோ வெள்ளிக்கிழமைனால உம்ரா போயிட்டு நல்லபடியாக உம்ரா பண்ணிட்டு வந்துட்டேன். எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணி வந்துட்டேன். ஓகே நண்பா. உலகத்தில் எல்லா மக்களுக்கும் ப்ரே பண்ணியிருக்கிறேன். ஸோ அதேமாதிரி நீங்களும் ப்ரே பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஸோ சரியான கூட்டமாக இருந்தது நேற்று வியாழக்கிழமை, செம்ம கூட்டமாக இருந்தது. ஓகே நண்பா. ஸோ ஈஸியாக தான் இருக்குது. இப்போ பர்மிட் எதுவுமே அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. ஓகே நண்பா. ஸோ நீங்கள் பாடு உள்ளே போயிட்டே இருக்கலாம். இந்த ரம்ஜான் டைமில் ஹஜ்ஜி டைமில் தான் பர்மிட்லாம் கேட்பாங்க. ஓகே நண்பா. ஸோ இதுதான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. ஓகே, கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா என்னோடய வீடியோலாம். ஓகே. பச்சை மிளகா 2 மாதிரி ஸ்லீவாக கட் பண்ணிங்க. ஸ்லீவாக நீட்டமாக. ஓகே நண்பா. ஸோ நண்பா இப்போ பட்டை கிராம்பெல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ இது ஒரு 2 கிராம் போட்டுங்க பெப்பர். இது 1 கிராம் ஏலக்காய், கிராம்பு 1 கிராமு, இங்கே வருமா பட்டை 1 கிராம் போட்டிருக்கேன், பே லீஃப் 1 கிராம். ஓகே நண்பா. ஸோ இதுதான். கண்டினியூவாக பாருங்கள். வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை வச்சுருக்கிறேன், இங்கே ஆயில் இருக்குது. ஸோ நான் வெங்காயம் போட்டுறேன். எண்ணெய் நான் ஊற்றல. வெங்காயம் கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தண்ணி கொஞ்சம் இறங்கிடுச்சுன்னா போடும் போதே உடச்சி விட்டுங்க. இதுதான். இதெல்லாம் சேர்த்து உப்பு போட்டுருங்க. உப்பு ஆட் பண்ணிடுறேன். கல் உப்பு தேவையான அளவு போட்டுங்க. கல்லுப்பு போட்டு எதுக்கு இது மாதிரி போட்டோன்னா, கொஞ்சம் எண்ணெயோட நீங்கள் வெங்காயத்தை போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ப்ராப்ளம் வந்துருக்கும். இதுதான். சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு சீக்கிரம் சிம்பிளாக இதாகிடும். தண்ணி வற்றிடும். அதனால உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வெந்துடும். ஓகே நண்பா. வெள்ளிக்கிழமை சீக்கிரம் தொழுகி போகணும், டைம் ஆகுது. ஸோ இதோட பண்ணிக்கலாமோ அதை சேர்த்து கொடுக்குறேன். பாருங்கள் தண்ணி இருக்கு பாருங்கள். அதில் கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடுறோம். கிராம்பு போட்டாச்சு, ஏலக்காய் எண்ணெய் ஊற்றிடுறோம். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் 45 அது மாதிரி எம்எல்ல ஊற்றிக்குங்க. இப்போ மட்டன்னா கிரேவி, மட்டன் ஏற்கனவே பாயில் பண்ணிவிட்டேன்.
மட்டனும் காமிச்சிடுறேன். பாயில் ஆகிட்டுருக்கு. மட்டன் பாயில் ஆகிட்டுருக்கு. மட்டன் நல்லா பாயில் பண்ணிட்டேன். இது ஒரு கிலோ இருக்கும் நண்பா. ஓகே, இது ஏலக்காய் போட்டுடுறேன். ஏலக்காய் இந்த மாதிரி பிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்பீடாக வச்சுக்கோங்க. ஃபயரா அதான் சீக்கிரம் ப்ரௌனாகவும் ஆயிரும். டக்குனு வேக வச்சு கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. நண்பா இதோட பச்சை மிளகா போட்டுறேன். ப்ரௌன் ஆயிரும். கலர் இன்னும் ஆகலை. பச்சை மிளகா போட்டிங்கன்னா அது அப்படியே வந்துடும். ஸோ பச்சை மிளகா போட்டுட்டேன். தேவையானவங்களும் கருவேப்பிலை போட்டுங்க. கருவேப்பிலை போட்டால் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் சாப்பிட்லாம். கருவேப்பிலை இருந்தால் போட்டுங்க. ஆக்சுவலி பேச்சுலருக்காக தான் பண்ணுறது. பேச்சில் எல்லாமே பண்ணலாம். பேச்சில் மோஸ்ட்லி கருவேப்பிலை வச்சுருக்க மாட்டாங்க ஃபாரினில் இருக்கவங்க. ஸோ நான் வேலை செய்கிற கம்பெனியில் வந்து இருக்குது. ஆஃபீஸில் அந்த மரம் வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை மரம். ஸோ அதை நான் எடுக்க முடியாது, ஏன்னா நான் கம்பெனிக்குள்ளே அலோடு இல்லை மொபைல். ஸோ நண்பா நான் கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கேன். ஒரு 10 கிராம் போட்டுக்கலாம். ஸ்பூனு இன்னொன்று கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ 10 கிராம் போட்டுருக்கு. நண்பா போட்டுருக்கு. ஸோ இதோட நான் மட்டனை ஆட் பண்ணிடுவேன். மட்டன் பண்ணால் பெரிய பீஸாக இருக்குது. வெறுக்கு இப்போ போட்டோன்னா மட்டன் அப்போ தான் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மட்டன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. கொழுப்போடு இருக்குது. செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நண்பா. வேறு லெவலில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போடலான்னா எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு நான் போட்டேன். கொஞ்சம் எண்ணெய் போட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிடணும். மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுங்க, ஜாஸ்தி வேண்டாம். போட்டாச்சு. மிளகா பொடி ஒரு 5 கிராம் போட்டுங்க. உங்களுக்கு காரம் வேணுமா காரம் ஜாஸ்தியாக இருந்தால் போட்டுங்க. ஒரு 5 கிராம் போட்டேன் மிளகா பொடி. இது ஒரு 5 கிராம் போட்டுங்க. கிரேவி நிறையா இருக்குது. மல்லித்தூள் 5 கிராம் இருக்குது. கறிப்பொடி ஒரு 3 கிராம் போட்டேன். ஸோ கரம் மசாலா போட்டு ஒரு 3 கிராம் போட்டுக்கலாங்க. ஸோ அவ்வளோதான். நல்லா பிடி விட்டுறாங்க.
ஸோ இதில் நான் இப்போ வெங்காயம் பேஸ்ட் போடுவேன். வெங்காயம் பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டால் சூப்பராகிடும். இன்னொன்று இதுவும் இப்போ நான் வந்து வெங்காயம் பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மட்டனில் ஆட் பண்ணுவேன். அதுவும் கண்டினியூவாக பாருங்கள். பாருங்கள், எல்லாம் ஒரு 3 கிராம் போட்டுக்கிறேன். அதில் தனியாக போட்டிருக்கேன். இதுலேயும் மல்லித்தூள் மட்டும் ஒரு 5 இது போட்டிருக்கேன். ஓகே நண்பா. நான் உங்களுக்கு டிஸ்பிளே அப்படியே ரைட் பண்ணுவேன் என்னென்ன ஆட் பண்ணுன்னு சொல்லி. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுவேன். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நான் இதை கொஞ்சம் கிண்டி விடணும். அப்புறம் நம்ம சாப்பிட்றது இது வந்து எப்படின்னா, தக்காளி வேணுமா தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. அந்த தக்காளி நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். தக்காளி கொட்டை மட்டும் எடுத்துக்கங்க. அப்புறம் அதை தோல் மேலே எடுத்துருங்க. நிறைய பேருக்கு செரிமானம் ஆகாது அந்த தோல்னால். ஸோ இதுதான். ஸோ கொஞ்சம் நல்லா சுண்டுட்டும். சுண்டதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் மேலே அப்படியே அந்த எண்ணெய் வரணும். எண்ணெய் வந்துடுச்சுன்னா மசாலா ரெடின்னு அர்த்தம். ஓகே நண்பா. பார்த்துங்க, இப்போ எண்ணெய் கொஞ்சம் மேலே சுண்டில் இந்த மாதிரி எண்ணெய் வரணும். இந்த பாருங்கள், லைட்டாக அந்த மேலே எண்ணெய் கொஞ்சம் கரெக்டாக அந்த எண்ணெய் மேலே வந்துடுச்சுன்னா மசாலா வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். அப்படியே சுண்டிகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படியே சுண்டுட்டோம். இதை தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ பாருங்கள். இப்போ ஃபயர் வேணுமா கொஞ்சம் ஏற்றிங்க நண்பா. மேலே தெளிக்க வேணாம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறேன். ரெஸ்டாரண்ட் சைட்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் எடுத்து கஸ்டமர் வரும்போது கொஞ்சோண்டு அப்படியே அதில் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியே எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இதுதான் பட்டர் சிக்கன் மசாலா, அந்த ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் அதே மாதிரி தான். ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இது போட்டாங்க அதெல்லாம். சூப்பராக சாப்பிட்றதுக்கும். கிரேவி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் ஆயிடும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி இந்த நான், பட்டர் நான், சப்பாத்தி, இந்த மாதிரி ஐட்டம், தமீஸு, இந்த சவுதியிலலாம் தமீஸ் கிடைக்கும், சூப்பராகும். அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராகும். அதே மாதிரி கீ ரைஸு, பாஸ்மதி ரைஸ், இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ நான் கப்ஸா பண்ணியிருக்கேன், அதோடு வச்சு சாப்பிடுவோம். ஓகே நண்பா. ஸோ கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிடுவாங்க தான். ஸோ உப்பு இருக்கா பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கங்க. கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக போதும். வேறு லெவலாக இருக்குது.
கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். உப்பு போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படியே உப்புல அரைஞ்சிடும். டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இதுதான் பத்தசில ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் குழம்பு. இதுதான் வேறு லெவலாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடணும் தான். ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்க்கறது தான். ஏன்டா இப்போ மல்லி இலை இல்லை, அதில் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா இப்போ தேங்காய் போட்டுக்கிறோம். ஸோ தேங்காய் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் ஒரு 45 கிராம் போட்டுக்கிறோம் நல்லா. ஸோ இதை பேஸ்ட் பண்ணிடுவேன் பால் மாதிரி. ஓகே நண்பா வருங்க, பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஊற்றிடும்ல முடியல நாக்கு அப்படியே ஊற்றிடும்ல. தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, சூப்பராக இருக்கும். பாருங்க ஸோ நண்பா தேங்காய் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுருக்குறோம், மீடியம் சைஸில். ஸோ குக் ஆகட்டும். ஓகே நண்பா, சைஸில் கண்டினியூ வீடியோ பண்ணுங்க. ஸோ நண்பா சூப்பராக ஓப்பன் பண்ணிட்டேன். சூப்பராக வச்சாச்சு நண்பா. குழம்பு வேறு லெவல் தான். ஸோ இன்றைக்கி இது வந்து கப்ஸா வெளியிலேருந்து வாங்கினது. ஸோ பாருங்கள், ரொம்ப பெரிய பீஸாக சாப்பிட்றேன் பாருங்கள். தின்னு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஊற்றி சாப்பிட்றேன், வேறு லெவலாக இருக்கும். தேங்காய் லாஸ்ட்டு போட்டேன். ஸோ அதனால் பாருங்கள் பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இருக்குது சூப்பராக இருக்கும் நண்பா, வேறு லெவலாக இருக்குது. பீஸ் பாருங்கள் இவ்வளோ பெருசாக போட்டுட்டாலும் அது பரபரப்பாக கையும் சூடாக இருக்குது நண்பா. செம்மையாக இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது. மட்டனும் நான் பாயில் பண்ணனால நல்லா ஜூஸி ஆகிடுச்சு பாருங்கள். செம்மையாக டேஸ்ட்டு. சவுதி மட்டன் தான் நண்பா, நல்லா கொழுப்போடு இருக்கும். இதில் பிரியாணிலாம் பிடிக்கணும். நான் நிறையா ஏற்கனவே பிரியாணி வீடியோலாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே நண்பா, அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ என்னோடய வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. அதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல உள்ளவங்களுக்கு. ஓகே நண்பா. ஸோ அதேமாதிரி நான் ஜெண்டர் நாள் கொஸ்டின்லாம் கேட்பேன், அதுக்கு யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ பிஸியாக இருக்கீங்க போல். ஓகே நண்பா. ஓகே ஜஸாக்கல்லாஹ்.